என்ன விசேஷம்? புதுசா வீடு கட்டிருக்கல, கிரக பிரவேசம். சைஸ் நீ எந்த வீடியா கட்டிருக்க? மாப்பிள இது எங்க வீடு கட்டினா? ஏற்கனவே இருந்த வீடு இருக்குல்ல, போன வாரம் பெஞ்ச மலையில ஒரு ஓரம் கரைஞ்சிருச்சு. அந்த மண்ணையும் அள்ளி பூசிட்டு வீடு கட்டிருக்க, விசேஷத்துக்கு வாங்கன்னு பத்திரிக்கை கொண்டு வராயா? சும்மா இருங்கண்ணே, மாமே மனுஷன் கிட்ட மொய் வாங்காம எப்படி பொழப்பு நடத்துறது? ஏண்டா இது ஒரு தொழிலாவே பண்ணுவேடா? அதெல்லாம் பரவாயில்ல, அட்வான்ஸ் கொடுத்துருப்பாங்க, சிறப்பா பண்ணிடுவான். மாப்பிள்ள நீங்க பெரிய குடும்பம், 5000 ரூபாய் செய்ய போறீங்க, 300 ரூபாய் அட்வான்ஸ் எடுத்துங்க, 4000 ரூபாய் சபையில கட்டுங்க, மைக்கில் அமர்க்கப்படுத்திடுவோம். வரட்டா? நீ 1000 ரூபாய் செய்யணும், மறந்துடாத. சைஸ் நான் எவ்வளவு செய்யணும்? சைஸ் 1000 ரூபாய். அப்படியா? என் மயனுக்கு அடுத்த வாரம் காது விட்டு கல்யாணம் வச்சிருக்கேன், நீங்க வந்துருங்க. நம்ம தொழிலை பின்பற்றதே தொழிலா இருக்காங்க. யோ, என்ன இவ்வளவு மெதுவா தேய்க்கிற? திருவிழா போன சட்டை ரெடியா? நீ எங்க போட்ட? போட்டாதான் தெரியா? நீயா யாருக்கு போட்டு வச்சுக்கணும்? ஒரு சட்டை தர மாட்டியா? இது ஊருக்காரங்க துணியா, அதை போய் கட்டுக்கிருக்க? யாருது வெள்ளை சட்டை தேய்ச்சி ரெடியா வச்சிருக்க? இந்த ஊரு பெரிய மனுஷன் சட்டையா? இன்னையெல்லாம் பார்த்தா பெரிய மனுஷனா தெரியலையா? எல்லா வேலையும் ஏமலை இழுத்து விட்டு போயிட்டா. ஏய், ஒரு கலாய் கட்டிட்டு இந்த கத்து கத்துற? மரத்துல கையெல்லாம் மருமகளா? ஏன் மாமா எப்பவுமே சட்டை வர மாட்டேன், இப்ப சட்டை வாங்கி தோலை ஓட்டு வந்திருக்க? இது ஏன் சட்டை இல்ல, ஊரு பெரிய மனுஷன் சட்டையா? சரி, அதை தோலை ஓட்டிருக்க? இன்னையில இருந்து நான் தான் இந்த ஊர்ல பெரிய மனுஷன். மாமா, உன்னையெல்லாம் எங்க அம்மா கூட பிறந்த தாய் மாமன் சொல்லிக்க வெக்கமா இருக்கியா? போட்டால் போய் சொல்ல. ஆமா, பாத்துக்கோமா.